This video sponsored by Mode. வேதத்தில் உள்ள ஆழமான சத்தியங்களை எளிதான முறையில் நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு எங்களுடைய இருதயத்தை நீங்கள் திறந்து நாங்கள் அதை உட்கொள்ள எங்களை தயார்படுத்துங்கப்பா. ஆசீர்வதியும் வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். மொத்தம் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல 9 பகுதிகளை நம்ம தியானிக்க போகிறோம். அதுல போன வாரம் 2 பகுதிகளை பார்த்தோம். அதாவது 7 சபைகளை குறித்து பார்த்தோம். அதுக்கு பிறகு உபத்திரவ காலத்தின் முன் பகுதி, உபத்திரவ காலம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உள்ளதையும் நம்ம பார்த்தோம் லாஸ்ட் வீக். அந்த உபத்திரவ காலம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்பாக மணவாட்டி திருச்சபை 2ஆம் வருகையிலே பரலோகத்திற்கு எடுத்து செல்லப்படும். அப்ப இதுதான் நம்மளுடைய லாஸ்ட் வீக் அண்டர்ஸ்டாண்டிங். சபையானது பரலோகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு விட்டது. நம்ம எல்லாரும் அங்க போயிட்டோம். இன்று 3வது பகுதியையும் 4வது பகுதியையும் பார்க்க போகிறோம். அந்த 3வது பகுதி என்னன்னா, உபத்திரவ காலத்தின் முதல் 3.5 வருடங்கள். ஏன் அப்படின்னா, இந்த உபத்திரவ காலத்தை 3 பகுதியா பிரிச்சிருக்கிறாங்க. முதல் பகுதி என்னது அப்படின்னா, முதல் 3.5 வருடங்கள். நடுவுல உள்ளது மத்திய பகுதி, மிட் ட்ரிபுலேஷன். அதுக்கு அடுத்தது 2வது 3.5 வருடங்கள். ஏன் அப்படி கிளாசிஃபை பண்ணிருக்காங்கன்னா, நமக்கு வெளிப்படுத்தின விசேஷத்துல எல்லாத்துக்கும் ஒரு டைம் லைன் உண்டு பார்த்துக்கோம். அந்த டைம் லைன் எப்படி கொடுத்திருப்பாங்கன்னா, ஒரு டைப்ல என்ன கொடுத்திருப்பாங்கன்னா 42 மாதங்கள் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. 42 மாதங்கள் அப்படின்னா 3.5 வருஷம். அதனாலதான் அதை பிரிச்சிருக்கிறோம். இன்னொரு இதுல என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா 1260 நாட்கள் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அவங்களுடைய ஜூயிஷ் கேலண்டர் இல்லைன்னா நம்மளுடைய பிப்ளிக்கல் கேலண்டர் இல்லைன்னா ஹீப்ரூ கேலண்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு 30 நாள் தான். அப்ப 42 மாதம் மல்டிப்ளைடு பை 30 days இஸ் ஈக்குவல் டு 1260 days. 3.5 வருஷம். இது ஒரு டைப்பா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இன்னொரு பகுதியா என்ன மென்ஷன் பண்ணிருப்பாங்கன்னா, ஒரு காலமும் ஒரு காலங்களும் அரை காலமும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஒரு காலம்னா 1 வருஷம், ஒரு காலங்களும் ப்ளூரல்ல கொடுத்திருக்காங்க பாருங்க, அப்படின்னா 2 வருஷம். அரை காலம் அப்படின்னா 6 மாசம். அப்ப இதுவும் 3.5 வருஷம் தான். அப்ப 3 பகுதியா கொடுத்திருக்காங்க. 42 மாசம்னாலும் 3.5 வருஷம் தான். 1260 நாட்கள் அப்படின்னாலும் 3.5 வருஷம் தான். ஒரு காலமும் ஒரு காலங்களும் அரை காலமும் அப்படின்னாலும் 3.5 வருஷம் தான். இந்த பேசிஸோட தான் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். ஏன்னா இன்னைக்கு நாம் கற்றுக்கொள்ள போவது அந்தி கிறிஸ்துனா யாரு, அவன் எந்த தேசத்துல இருந்து வருவான், அவனுடைய லைஃப் டைம் என்னது, எப்படி இந்த பைபிள் அந்த அந்தி கிறிஸ்துவ ஸ்பெசிஃபை பண்றாங்க அப்படிங்கிறது நிறைய காரியங்கள் இன்னைக்கு நாம் அதை குறித்து நாம் சிந்திக்க போகின்றோம். அப்ப முதல்ல நம்ம இந்த அந்தி கிறிஸ்துவை குறித்து சிந்திப்பதற்கு நமக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, தானியேல் 2வது அதிகாரத்துல நேபுகாத்நேச்சார் ஒரு சொப்பனம் காண்பார். அந்த சொப்பனத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சிலையை பார்ப்பார். ஒரு பெரிய சிலையை பார்க்கிறாரு. பிரகாசமான சிலை, பிரம்மாண்டமான சிலை. இந்த சிலையை 5 பகுதிகளா பார்ப்பார். நல்லா கவனிச்சுக்கோங்க, 5 பகுதிகளாக அந்த சிலையை அவர் சொப்பனம் காண்பார். அந்த 5 பகுதிகள் அவருக்கு அந்த சொப்பனத்தினுடைய மீனிங் தெரியல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. உடனே என்ன பண்றாங்க, டேனியலை கூப்பிட்டு அனுப்புறாங்க. டேனியல் இந்த சொப்பனத்துக்கு அவர் அந்த சொப்பனத்தை விடுவிக்கின்றார். என்னதான் இருக்கும் அப்படிங்கிறத அவர் விடுவிக்கின்றார். அந்த 5 பகுதிகள்ல முதல் பகுதி என்ன சொல்லிடுறாரு, கிளியரா என்ன சொல்லிடுறாரு, ராஜாவே நேச்சர் ஆகிய நீர்தான் அந்த கலை அப்படிங்கிறதுக்கு கிளியர் க்ளூ கொடுத்துறாரு. அந்த கிளியர் க்ளூவை கொடுத்துட்டா மற்ற பகுதிகளை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ரொம்ப ஈஸி. ஏன் அப்படின்னா, இதில் 4 பகுதிகளை ஏற்கனவே சரித்திரம் நிறைவேற்றி விட்டது. அதாவது ஃபுல்ஃபில்ட் ப்ராபசி, நிறைவேறிய தீர்க்கதரிசனம். நம்ம புதுசா ரிசர்ச் பண்றதுக்கே ஒண்ணும் இல்ல. இந்த 4 பகுதிகள் ஏற்கனவே நிறைவேறி விட்டது. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் எங்க இருந்தாரு, ஈராக், இன்னையுடைய ஈராக். ஈராக்குக்கு அடுத்தது என்னது பெர்ஷியா.
பெர்ஷியாவுக்கு அடுத்தது என்ன வந்தது? கிரீக், அலெக்சாண்டர் த கிரேட். அதுக்கு அடுத்தது என்னது வந்தது? ரோம். இந்த 4 ராஜ்யங்கள் ஏற்கனவே இந்த தீர்க்க தரிசனம், இதை குறித்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டது. இப்போ டேனியல் என்ன சொல்றாருன்னா, இப்ப இந்த 5வது இது எல்லாமே என்னது? ராஜ்யங்கள். இந்த 5 பகுதிகளும் 5 ராஜ்யங்கள். இந்த 5 ராஜ்யங்கள்ல 4 ராஜ்யங்கள் ஏற்கனவே முடிவுற்றது. இப்ப இருக்கக்கூடியது ஒரே ஒரு ராஜ்யம் தான் இருக்கு. அந்த ராஜ்யத்தை குறித்து டேனியல் என்ன சொல்றாருன்னா, எடுத்துக்கோங்க, டேனியல் சாப்டர் 2 verse 34வது வசனத்தை 35வது வசனத்தை வாசிங்க. நீர் பார்த்து கொண்டிருக்கும் போது கைகளால் பெயர்க்கப்படாத இந்த இருக்கு பாருங்க, வாசிங்க. ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இருமும் களிமண்ணும் ஆகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. இப்ப என்ன நடக்குது? இந்த கல்லு உருண்டு இந்த பாதத்தை நொறுக்கி போட்டது. ஆனா இந்த 4 ஆல்ரெடி ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. இந்த முதல் 4 ஏற்கனவே ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. அப்ப ஃபுல்ஃபில் ஆக அவாய்ட் பண்ணிட்டு இருக்கிறது என்னது? இந்த பாதங்கள். இந்த பாதங்கள் இன்னும் உருவாகல. இந்த பாதங்கள் எப்போ உருவாகுதோ அப்பொழுது இந்த கல் உருண்டு இந்த கம்ப்ளீட் சிலையை கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்ணி வாசிங்க. அப்பொழுது அந்த இருமும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போல் ஆயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோ வென்றால் ஒரு பெரிய பர்வதமாகிய பூமியை எல்லாம் நிரப்பிச்சு. சிலையை மோதின கல் என்ன ஆகுது? பெரிய பர்வதம். அதுதான் தேவ பர்வதம். எப்பொழுது இந்த ஆன்டி கிரைஸ்டுடைய இந்த கிங்டம் எஸ்டாப்ளிஷ் ஆகுதோ, ஆஃப்டர் a period of 7 years Jesus Christ will establish his kingdom. அதுதான் மிலேனியம் சொல்றோம். 1000 வருட அரசாட்சிங்கிறது அதுதான். தேவனுடைய பர்வதம் தான் அந்த கல்லு. மனிதர்களுடைய கைகளால் செதுக்கப்படாத ஒரு கல் உருண்டு இந்த பாதத்தில் மோதி இந்த கம்ப்ளீட் சிலையை டெஸ்ட்ராய் பண்ணிருது. அப்படிதான் சொல்லியிருக்குது. 44வது வசனம் வாசிங்கல. அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்னென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே. அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்னென்றைக்கும் நிற்கும். அப்ப கம்ப்ளீட்டா டெஸ்ட் ஆயிடுச்சு. அவர் என்ன சொல்றாரு? தானோ என்றென்றைக்கும் நிற்கும். அந்த கல் இருக்கு பாருங்க, அதுதான் தேவனுடைய பர்வதம், அதுதான் தேவனுடைய ராஜ்யம், அதுதான் 1000 வருட அரசாட்சியின் ஆரம்பம். சோ இந்த இதுல இப்ப 4 ராஜ்யங்கள் ஏற்கனவே முடிந்து விட்டது. 5வது ராஜ்யத்திற்காக தான் இந்த உலகமே காத்து கொண்டிருக்கின்றது. அந்த 5வது ராஜ்யம் எங்க இருக்குது? எந்த தேசத்துல இருந்து வரப்போகுது? எந்த லீடர் வரப்போறாரு அப்படிங்கிறது பைபிள்ல தெளிவாக இதை குறித்து அநேக தீர்க்கதரிசிகள் இதை குறித்து எழுதி இருக்கின்றார்கள். அதுதான் நம்ம இன்னைக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறோம். சரி, யூசுவலா பைபிள்ல இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் ப்ராபசிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா டபுள் டைம் சொல்லுவாங்க. இப்ப இத நேபுகாத்நேச்சர் பார்த்தார்ல, இதே தரிசனத்தை உறுதிப்படுத்தும் வண்ணமாக டேனியலுக்கு சாப்டர் 7ல இதே தரிசனத்தை மிருகங்கள் மூலமாக கொடுக்கின்றார். மிருகங்கள் மூலமாக கொடுக்கின்றார். நல்லா நாம வச்சுக்கோங்க. போன தடவை என்ன இருந்தது? 5 பகுதிகளாக இருந்தது. இப்ப எத்தனை மிருகங்களை பாக்குறீங்க நீங்க? 4 மிருகங்கள். டேனியலுக்கு 4 மிருகங்களை வெளிப்படுத்துகின்றார். இந்த மிருகங்கள் எப்படி நீங்க அந்த டேனியல் சாப்டர் 7ல பாத்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, சமுத்திரத்திலிருந்து ஏறி வந்த ஒரு மிருகத்தை டேனியல் பார்க்கிறார். இதுதான் இந்த 1வது. இந்த 1வது என்னது? பாபிலோன். இதுல நம்ம பெரிய ரிசர்ச் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா இந்த 4 மிருகங்கள் இருக்கு பாருங்க, இந்த 4 மிருகங்கள் அல்லது 4 ராஜ்யங்கள் ஏற்கனவே முடிந்து விட்ட ராஜ்யம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நல்லா பாருங்க, நேபுகாத்நேச்சாருக்கு 5 ராஜ்யங்களை கொடுத்தார், 5 ராஜ்யங்களை வெளிப்படுத்தினார். ஆனா டேனியலுக்கு 4 ராஜ்யங்களை தான் வெளிப்படுத்தியிருக்கு. அப்ப 5வது ராஜ்யம் எங்க? 5வது ராஜ்யம் எங்க போச்சு அப்படின்னு பாக்குறதுக்கு இப்போ நீங்க பாருங்க, இப்போ கம்பேர் பண்ணி பார்ப்போம். அதாவது நேபுகாத்நேச்சார் பார்த்ததையும்
டேனியல் பார்த்ததையும் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, அதே மாதிரி முதல்ல ஈரான், கிரீஸ், ரோம். அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யத்தை நேபுகாத்நேச்சாருக்கு வெளிப்படுத்தினாரு, ஆனா டேனியலுக்கு வெளிப்படுத்தல. ஏன்னா 4 மிருகங்கள் தானே கொடுத்திருக்கிறார். ஆக்சுவலா 5 மிருகங்கள் வந்திருக்கணும்ல. இங்க 5 பகுதிகளாக இருந்தது, அங்கேயும் 5 மிருகங்களாக தான் வந்திருக்கணும். அப்ப 5வது மிருகம் எங்க? இதைத்தான் யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். எடுத்துக்கோங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்து வாசிங்க. இதுதான் இந்த பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன், அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் என்ன பண்ணாங்க, நாளையும் அவரும் சமுத்திரத்திலிருந்து ஏறி வந்த மிருகமா தான் பார்த்தாங்க. அவருக்கு 4 தான் அவருக்கு வெளிப்படுத்தினாங்க. இப்போ என்ன போடுறது, 5வது மிருகத்தை பார்க்கிறார். இந்த 5வது மிருகத்தை பத்தி என்ன போடுறது வாசிங்க. அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும். தலை அப்படின்னா ராஜாக்களுக்கு சமானம், கொம்புகள் அப்படின்னா ராஜ்யங்களுக்கு சமானம், கிரீடம் அல்லது முடிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பவர், அத்தாரிட்டி அப்படின்னு அர்த்தம். இந்த மிருகத்துக்கு கூட அடுத்த வசனம் வாசிங்க. அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும், அதன் வாய் சிங்கத்தின் வாயை போலவும் இருந்தது. சிங்கத்தின் வாயை போல இருந்தது, கரடியின் காலை போல இருந்தது, சிங்கத்தின் வாயை போல இருந்தது, சிறுத்தையை போல காட்சி. இது எல்லாமே இந்த 3 மிருகங்களும் டேனியல் பார்த்ததிலே இருந்தது. கரெக்டா? இதே மிருகங்கள் இருந்ததா? அதே மிருகங்களுக்கு யோவான் சொல்றாங்க. அப்ப என்னது, இந்த 5வது மிருகம் தான் Antichrist, kingdom of Antichrist. ஆனா இந்த kingdom of Antichrist is going to be a federation government. Federation government என்னது? கூட்டணி. அதுதான் சொல்றாரு. பார்க்கிறதுக்கு அதுக்கு முகம் சிங்கத்தை போல இருக்குது, கரடி மாதிரி காலு, பார்க்கிறதுக்கு சிறுத்தை, இதெல்லாம் கூட்டணி. இந்த மிருகம் இருக்கு பாருங்க, இந்த மிருகத்துக்கு ஒரு லைஃப் டைம். நம்ம இப்ப அளவுல தொடங்கணும். 3 வருஷம் பார்த்துட்டு இருக்கோம். 5வது வசனம் வாசிங்க. பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. 42 மாதங்கள் யுத்தம் செய்வதற்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்ப இந்த மிருகத்துக்கு 3 வருஷம் லைஃப் டைம். நம்ம முகத்துல வரலாலும் 7 வருஷத்தை பத்தி பேசுறோம். ஆனா இந்த மிருகத்துக்கு, சமுத்திரத்திலிருந்து ஏறி வந்த மிருகத்துக்கு பவர் எவ்வளவு? 3 வருஷம் தான். சோ அந்த 3 வருஷம் முடியும் போது இதுக்கு கன முடிவு. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நம்ம என்ன பார்க்கிறோம், 5வது மிருகம் ஆன்டி கிரைஸ்டுடைய கிங்டத்தை ஆண்டவர் யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்துலதான் வெளிப்படுத்தியிருக்கிறார், டேனியலுக்கு சொல்லல. அந்த மிருகத்திற்கு லைஃப் டைம் எவ்வளவு? 42 months. அதுக்கு மேல அதனால போராட முடியாது. சோ இப்படி ஒரு இதுல இதனுடைய ஃபர்ஸ்ட் ரோல் என்னது? இதுதான் ஆன்டி கிரைஸ்டுடைய கிங்டம்னு பார்த்தோம். இப்ப ஃபர்ஸ்ட் ரோல் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆட்டுக்குட்டியானவர், நீங்க போன வாரம் நம்ம படிச்சதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். அவர் கையில ஒரு சீல்டு புக் வாங்கினாரா, ஸ்கிரால் வாங்கினாரா, 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்ட ஒரு புஸ்தகத்தை ஆட்டுக்குட்டியானவர் வாங்கினார்ல. இப்பொழுது ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளின் 1வது முத்திரையை உடைக்கின்றார். அந்த 1வது முத்திரையை உடைக்கும் பொழுது ஆன்டி கிரைஸ்ட் appears as a white horse. ஒரு வெள்ளை குதிரையில் ஏறி இருந்தவனை நான் கண்டேன். வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் 1-2 எடுத்து வச்சுக்கோங்க. அதுல என்ன போட்டிருக்குது? அவன் கையில் வில்லை பிடித்துக் கொண்டிருந்தான், தலையில கிரீடம். அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் காணப்பட்டான். அவன் ஜெயிக்கிறவனாகவும் he was a conqueror. He was a conqueror. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அவனால இன்று இந்த உலகம் முழுவதையும் தன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வர முடியும். இதுதான் டேனியல் 9:27 பார்த்தோம். என்ன பார்த்தோம்? அவர் ஒரு வாரமளவும் அநேகருடன் உடன்படிக்கை ஏற்படுத்துவான். அதுதான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறா? எல்லாருடைய ட்ரூஸ், கவர்னன்ட், அக்ரிமெண்ட், உடன்படிக்கை ஏற்படுத்துவான். அப்ப அந்த உடன்படிக்கைக்கு அவன் ஒரு பெரிய லீடர் கூட்டணியில் இருக்கிறான். அவன் சொல்றதை எல்லாரும் கேட்கணும். இன்னைக்கு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கூட அப்படித்தானே இருக்குது.
So அதை போல ஒரு kingdom of antichrist will be established and he will be a conqueror. ஏன் ஒயிட் ஹார்ஸ் போட்டிருக்காங்க? ஒரு மாய்மால ஒரு உடன்படிக்கையே அவங்க ஏற்படுத்துவாங்க. சோ அதனாலதான் ஒயிட் ஹார்ஸ் போட்டிருக்கிறாங்க. இப்ப இவனுடைய பிரைமரி பர்பஸ் என்ன? இவன் எதுக்காக இப்படி ஒரு க்ரூஸ உண்டாக்குறான் அப்படின்னா, இவனுடைய ஃபர்ஸ்ட் அஜெண்டா என்னன்னா, he should build the Jerusalem temple. எருசலேம் தேவாலயத்தை அவன் கட்டணுங்க. இன்னைக்கு எருசலேம் தேவாலயம் இருக்குதா? இல்ல. வெறும் வெஸ்டர்ன் வால். ஒருவேளை இஸ்ரேல் தேசத்துக்கு போயிருந்தவங்களுக்கு நல்லா தெரியும், அங்கு இன்று எருசலேம் தேவாலயம் கிடையாது. வெறும் வெஸ்டர்ன் வால் மாத்திரம் தான் இருக்கு. அப்ப இந்த எருசலேம் தேவாலயம் வரணும் எங்க பைபிள்ல போட்டிருக்குது? சாப்டர் 11 எடுத்துக்கோங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்து வாசிங்க. என்ன போட்டிருக்குதுன்னு பார்ப்போம். பின்பு கைகோளுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவ தூதன் நின்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தோன்றுகிறது. என்ன போட்டிருக்குது? தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அளவுபார். இன்னைக்கு இருக்குதாது இல்லையே. அப்ப ஏன் அவர் சொல்றாரு? That means there is going to be a future Jerusalem temple that will be built on the Temple Mount. Temple Mountல இன்னைக்கு என்ன இருக்குது? அல்-அக்ஸா மாஸ்கும் டோம் ஆஃப் தி ராக். ரெண்டு முஸ்லிம் மசூதிகள் அங்க இருக்குது. அப்படிதானே? அதுதான் நீங்க பாக்குறீங்க. அல்-அக்ஸா மாஸ்க் பாக்குறீங்க. ஆனா இப்ப வந்து பைபிள் ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்க? நார்த்தன் சைடு ஆஃப் அல்-அக்ஸா மாஸ்க்ல ஒரு ஜெருசலேம் டெம்பிள் கட்டுறதுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா, அந்த எருசலேம் டெம்பிள கட்டுறதுக்கு அவங்களுக்கு ஒரு சில டைமென்ஷன் கொடுத்திருக்கிறார் கடவுள். அந்த டெம்பிள கட்டுறதுக்கு ஸ்பேஸ் இருக்குது. சோ அவரோட ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் என்ன இருக்கும்? he will build the Jerusalem temple. எருசலேம் தேவாலயத்தை கட்டுவிப்பான். இது எப்படி? ஃபர்ஸ்ட் 3.5 இயர்ஸ்ல நடக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம என்ன பார்த்தோம்? டேனியல் 9:27 என்ன பார்த்தோம்? அவன் ஒரு வாரம் அளவும் அநேகருடன் உடன்படிக்கை பண்ணி அந்த வாரம் பாதி சென்ற பின்பு 3 வருஷம் கழிச்சு பலியையும் காணிக்கையையும் ஒளிய பண்ணுவான். முதல்ல ஜூஸ் செய்ய ஒர்ஷிப் பண்ண விடுவான், பலியையும் காணிக்கையும் செலுத்த விடுவான். ஆனா 3 வருஷம் கழிச்சு என்ன பண்ணுவான்? இனிமே நீ இங்க பலி செலுத்தக்கூடாது, இனிமே என்னுடைய சொரூபத்தை தான் நீ வணங்கணும். அதை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம், அடுத்த வாரம் பார்ப்போம். அப்போ ஃபர்ஸ்ட் அவன் போற கண்டிஷன், ஃபர்ஸ்ட் அவனுடைய எஃபர்ட் என்னது? அவனுடைய அல்டிமேட் அப்ஜெக்டிவ் வந்து அவனுடைய சிலையை, அவனுடைய சொரூபத்தை எருசலேம் தேவாலயத்தில் வைத்து நான் தான் கடவுள்னு எல்லா ஜனங்களும் அதை வணங்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய அல்டிமேட் அஜெண்டா. அதுக்கு ஃபுல்ஃபில் பண்றதுக்காக தான் முதல்ல இந்த ஜெருசலேம் டெம்பிள கட்ட வைக்கிறான். எதுக்கு பக்கத்துல? டெம்பிள் மவுண்ட்டுக்கு பக்கத்துல கட்டுறான். ரெண்டு முஸ்லீம் கம்யூனிட்டியும் சரி, கிறிஸ்டியானிட்டி சரி, ஜூயிஷ் கம்யூனிட்டி சரி, ரெண்டு பேரும் சண்டை போடாம இருக்கும்பா. உடன்படிக்கை ஏற்படுத்திட்டானே, அவன் சொன்னா கேட்க போறாங்க. அதனாலதான் என்ன சொல்லியிருக்கு? அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். இதுதான் ஃபர்ஸ்ட் ரோல் ஆஃப் ஆன்டி கிரைஸ்ட். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் 3.5 இயர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஃபர்ஸ்ட் 3.5 இயர்ஸ்ல another important event will happen. என்ன அப்படின்னா, இரண்டு சாட்சிகள் மேலோகத்திலிருந்து பூலோகத்தில் வந்து இறங்குவாங்க. மேலோகத்திலிருந்து பூலோகத்தில் வந்து இறங்குவாங்க. இவர்களை குறித்து அந்த வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, இவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். 11வது அதிகாரம் 3வது வாசிங்க. என்னுடைய இரண்டு சாட்சிகளும் ரட்டு வஸ்திரம் உடுத்தி கொண்டிருக்கிறவர்களால் 1160 நாளளவும் 1120 220 பாருங்க. 1260 நம்ம கணக்கு டேலி ஆகுதா? அப்ப வந்த இந்த இரண்டு சாட்சிகளுக்கும் லைஃப் டைம் எவ்வளவு? 3 வருஷம் தான். அப்ப இவன் ஃபர்ஸ்ட் 3.5 இயர்ஸ் வரான். அங்க சமுத்திரத்தில் இருந்து ஏறி வந்த மிருகம், அதாவது அந்த அந்தி கிறிஸ்துவுக்கும் 3.5 இயர்ஸ் தான். இவனுக்கும் 3.5 இயர்ஸ். இந்த ரெண்டு பேருக்கும் 3.5. இவங்க யாரு? மேலோகத்துல இருந்து வர்றாங்க. இவர்களை குறித்து என்ன போட்டிருக்குது? இவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். இவங்க யாரு? 2 ஒலிவ மரங்கள் இவர்களே, 2 விளக்கு தண்டுகள் இவர்களே. நம்ம போன வாரம் என்ன பார்த்தோம்? விளக்கு தண்டுகள் அதுக்கு மீனிங் என்னது? திருச்சபை. இங்கிலீஷ் பைபிள் எடுத்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர்லயும் சரி, செகண்ட் சாப்டர்ல எபேசு சபைக்கு எழுதும் போது என்ன போட்டிருப்பாங்க? விளக்கு தண்டு அப்படின்னா லேம்ப் ஸ்டாண்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன். அதாவது லேம்ப் ஸ்டாண்ட்னா என்னது? திருச்சபைன்னு போன வாரமே நமக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டாரு. அப்ப இந்த 2 திருச்சபைகளை உருவாக்குவதற்காக
இந்த 2 சாட்சிகள் வராங்க. ஏன் ரெண்டு திருச்சபைகள்? ஏற்கனவே 7 சபைகள் இருக்கு. மணவாட்டி திருச்சபை நம்ம இருக்கிறோம். இவர்களுடைய பர்பஸ் என்ன? டு prepare the children of Israel for rapture. மேல போறதுக்காக, அவர்களை தயார்படுத்துவதற்காக, அவர்களை ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்துவதற்காக இவங்க வர்றாங்க. அப்ப இவங்க ரட்சிக்கப்படலையா இது வரைக்கும்? ஆமா. இன்னைக்கு 90 லட்சம் பாப்புலேஷன் எவ்வளவு? 90 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்கள். அதுல 2 லட்சம் தான் இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொண்டவர். 88 லட்சம் அவன் என்ன சொல்றான்? இயேசு கிறிஸ்துனா யாருன்னே தெரியாது. இதுல இன்னும் அவன் என்ன சொல்றான்? எங்களுக்கு இந்த 88 லட்சம் பேர் என்ன சொல்றான் அப்படின்னா, எங்களுக்கு இந்த யூதர்களுடைய மதம் எங்களுக்கு போதிக்கப்படக்கூடாது. The Bible should not control us. அவங்களுக்கு அந்த 5 புக்கை ஃபாலோ பண்ணுவாங்க. தோரான்னு சொல்ற புக்கு. அந்த புக்கு எங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அந்த 88 லட்சம் பேரு இன்னும் இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக, இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுக்காக தான் இவங்க வர்றாங்க. இவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இவர்கள் அந்த இஸ்ரவேலர்களை ரட்சிப்புக்கு நேராக வழி நடத்துவதற்காக அவர்கள் வர்றாங்க. அப்படி வரும்போது இவர்களுக்கு யாராவது இடைஞ்சல் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அவர்கள் வாயில் இருந்து அக்கினி புறப்பட்டு சத்துருக்களை படச்சிக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அடுத்தது இந்த 2 பேருக்கு வேற என்ன பவர் இருக்குது? தண்ணீரை இரத்தமாக மாற்றுவதற்கு, மழை பெய்யாமல் தடுப்பதற்கு அதிகாரம். உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்? தண்ணீரை இரத்தமா மாற்றினது யாரு பைபிள்ல? மோசேயா இருக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம மறுரூப மலையில பார்த்திருக்கோம். மோசே எலியாவும் ஏற்கனவே ஏசாமிய மத்தேயு 17ஆவது அதிகாரத்துல பார்த்துட்டு போயிட்டாங்க மறுரூப மலையில. அப்ப அது மோசேயா இருக்கலாம், தப்பு கிடையாது. You can still make a guess out of it. மழை பெய்யாமல் தடுப்பதற்கு அவர்கள் அதிகாரம் கொடுக்கிறது அது எலியாவா இருக்கலாம். பட் இவங்க 2 பேர் முக்கியம் இல்ல. இவங்க 2 பேர் முழு இஸ்ரவேல் ஜனங்களையும் ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்துவதற்காக வரலாம் பாருங்க. அதுதான் முக்கியம். அப்ப நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது? என்ன போடுறது? நம்ம சகரியா பார்த்திருக்கோம். சகரியால என்ன பார்த்திருக்கோம்? சகரியால இதே மாதிரி சகரியாக்கு 2 ஒலிவ மரங்களை ஒரு தரிசனம் கொடுப்பார். அப்ப சகரியா கேட்பார், இந்த 2 ஒலிவ மரங்கள் என்னது? அதுல இருந்து எண்ணெய் ஒரு குழாய் வழியாக வழிந்து என்ன பண்ணும்? அந்த விளக்கு தண்டை ஃபில் பண்ணும். அப்ப சகரியா கேட்பார், இந்த 2 ஒலிவ மரங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். சகரியா 4வது அதிகாரம் 11வது வசனமும் 14வது வசனத்துல எடுத்து பாத்தீங்கன்னா கிளியரா போடணும். பின்பு நான் அவரை நோக்கி, குத்து விளக்குக்கு வலதுபுறமாகவும் அதற்கு இடதுபுறமாகவும் இருக்கிற இந்த 2 ஒலிவ மரங்கள் என்னவென்று கேட்டேன். அப்போது அவர், இவர்கள் 2 சர்வலோகத்துக்கும் ஆண்டவராக இருக்கிறவரின் சமூகத்தில் இருக்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். கிளியரா போடுங்க. அப்ப இவர்களுடைய மெயின் ரோல் என்னது? இவர்களை இந்த 2 குத்து விளக்குன்னு பார்த்தோம்ல, இது சகரியா ரோல். அந்த 2 குத்து விளக்குகள் அல்லது 2 திருச்சபை ஜனங்கள் அல்லது எல்லா இஸ்ரவேல் ஜனங்களையும் ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்தி அபிஷேகத்திற்குள்ளாக வழிநடத்துவதுதான் இவங்களுடைய பர்பஸ். பிரைமரி பர்பஸ் இதுதான். நம்ம ஃபர்ஸ்ட் 3.5 இயர்ஸ்ல மெயினா என்ன பண்ண பார்த்தோம்? ரைஸ் ஆஃப் ஆன்டிகிரைஸ்ட், எஸ்டாபிளிஷிங் தி கிங்டம் ஆஃப் ஆன்டிகிரைஸ்ட், பில்டிங் தி ஃபர்ஸ்ட் ரோல் என்னது? ரைஸ் ஆஃப் ஒயிட் ஹார்ஸ். அதுக்கு அடுத்தது என்னது? பில்டிங் ஆஃப் ஜெருசலேம் டெம்பிள். அடுத்தது என்னது? 2 சாட்சி. இவ்வளவுதான். இந்த ஃபர்ஸ்ட் 3.5 இயர்ஸ் இருக்கு பாருங்க, இவ்வளவுதாங்க ஈவென்ட்ஸ் நடக்கும். நம்ம இதுல முக்கியமா நம்ம என்ன பார்க்கிறோம்? சமுத்திரத்தில் இருந்து ஏறி வர்ற மிருகத்துக்கும் 3.5 இயர்ஸ் தான் லைஃப் டைம். இந்த 2 சாட்சிகளுக்கும் லைஃப் டைம் எவ்வளவு? 3.5 இயர்ஸ். இதை நம்ம அடுத்தடுத்து வரும்போது நம்ம கத்துக்கிட போறோம். இப்போ நம்ம உபத்திரவ காலத்தின் மத்திய பகுதிக்குள்ளாக நாம் கடந்து செல்ல போகின்றோம். மிட் ட்ரிபுலேஷன். இந்த மிட் ட்ரிபுலேஷன் என்னன்னா, இதுக்கும் ஒரு டைம் இருக்குது, இதுக்கும் ஒரு சில டைம் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த மிட் ட்ரிபுலேஷன் அல்லது உபத்திரவ காலத்தின் மத்திய பகுதியில் என்ன நடக்கும்னா, 3 முக்கியமான யுத்தங்கள் நடக்குங்க. 3 முக்கியமான யுத்தங்கள் நடக்கும். இந்த 3 யுத்தங்களும் இன்று துவங்கி விட்டது. இப்ப ஏன் எல்லாரும் ஏசாமி வரப்போறாரு, இந்த ரெடியாங்க அப்படி ரெடியாங்க ஏன் சொல்றாங்க? கிளியரா இருக்கு. இந்த 3 யுத்தங்களும் இன்று இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது.
இந்த 3 யுத்தத்தின் முடிவில் என்ன நடக்கும் அப்படின்னா இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்படுவார். நம்ம 88 லட்சம் ரட்சிக்கப்படாம இருக்காம பாருங்க. இந்த யுத்தத்தின் முடிவில் இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஏன் எக்ஸாக்டா அந்த மிட் ட்ரிபுலேஷனை நீங்க பாயிண்ட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கும் அகைன் ஒரு லைஃப் டைம். அவன் ரட்சிக்கப்படுறதுக்கு ஒரு டியூரேஷன் இருக்கு. அதுவும் 3.5 வருஷம் தான். அதை நம்ம அது அந்த 3.5 வருஷம் தானாங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். இப்ப ஃபர்ஸ்ட் என்ன யுத்தம் நடந்துட்டு இருக்குது இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இன்று இஸ்ரவேலுக்கும் ஹமாஸ் பாலஸ்தீனியன்ஸ்க்கும் ஒரே யுத்தம் 1.5 வருஷத்துக்கு மேல ஆச்சு. 1.5 வருஷத்துக்கு மேல ஆச்சு. ஒரு சைடுல ஹமாஸ் தீவிரவாதிகள், ஒரு சைடுல ஹிசபுல்லா தீவிரவாதிகள், ஒரு சைடுல ஹூத்திஸ், ஒரு சைடுல ஜிஹாதிஸ்ட், பயங்கர ஒரு பெரிய யுத்தம். பைபிள்ல போட்டிருக்கா அப்படி எடுப்போமா? சங்கீதம் 83வது சங்கீதத்தை எடுத்து பாருங்க, எக்ஸாக்டா போடும். இப்ப நடந்து கொண்டிருக்கின்ற யுத்தம் சங்கீதம் 83ல இஸ்ரேலி வார், அரபியர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் நடக்கக்கூடிய யுத்தத்தை குறித்து ஆண்டவர் ஆசாபுக்கு வெளிப்படுத்துகின்றார். ஆசாப் யாரு? ஆசாப் வந்து டேவிடுடைய வயல்ல உள்ள ஒரு சிங்கர், ஒரு பாடகர். அவர் ஒரு ஞான திருஷ்டிக்காரனும் கூட. அவர் he was also a prophet, he was also a sayer. அப்ப அந்த ஆசாபுக்கு 3000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு யுத்தம் நடக்கும்னு ஆண்டவர் 83வது சங்கீதத்துல வெளிப்படுத்துறார். அப்ப ஆண்டவர் ஆசாபு இதை பார்த்த உடனே ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு. தேவனே மௌனமாயிராதையும், தேவனே பேசாமல் இராதையும், தேவனே சும்மா இராதையும் சொல்றாரா ஃபர்ஸ்ட் வசனத்துல? ஏன் சொல்றாரு அப்படி? உமக்கு விரோதமாக, உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய சத்துருக்கள் உபாய தந்திரங்களை ஆலோசனை பண்ணி கொண்டு கண்ட்ரோல் பண்ண முடியுது. அன்னைக்கு முடியலையே, சுத்தி சுத்தி எங்க போனாலும் அடிக்கிறானே. 4வது வசனத்தை வாசிங்க. நாங்கள் போட்டிருக்கா, இஸ்ரவேலின் பெயர் நினைக்கப்படாமல் போவதற்காக நாம் அவர்களை அதம் பண்ணுவோம் என்று இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? எல்லா அரபு தேசங்களும் சேர்ந்து இந்த யுத்தத்திற்கு இன்று எல்லாரும் சப்போர்ட். அப்படித்தானே? நம்ம இதை நம்ம கண்கூட பார்த்துக்கோம், 1.5 வருஷமா பார்த்துக்கோம். அப்ப யாரெல்லாம் அப்படி வர போறா? நம்ம சும்மா இதை பார்த்துட்டு இப்படி கம்பேர் பண்ணிட முடியாதுல்ல. நம்ம பொறுமையா இந்த வசனத்துல ஒரு பேராவாசம் முதல்ல என்ன சொல்லியிருக்கேன்னு பாருங்க. நீங்க சொல்லுங்க, நான் அந்த பாயிண்ட்ல காமிக்கிறேன். பொறுமையா வாசிங்க. யாரெல்லாம் வர்றா? சரி, ஏதோம் எங்க இருக்கு? ஏதோம் இங்க இருக்கு. ஏதோமியர்கள் எங்க இருக்கிறாங்க? இந்த இருக்குது பாருங்க. ஏதோமியர்கள் இங்க இருக்கிறாங்க. இது இன்னைக்கு உள்ள ஏதோம் இது எந்த இடத்துல இருக்குது? நீங்க இப்படி கம்பேர் பண்ணி பாருங்க. ஜோர்டான்ல தான் ஏதோமியர்கள் இருக்கிறாங்க. அடுத்தது வாசிங்க. இஸ்மவேலர் எங்க இருக்கிறாங்க? இங்க இருக்கிறாங்க. எங்க இஸ்மவேலர்னா யாரு? சவுதி அரேபியா இருக்கு. அடுத்தது மோவாபியர் எங்க இருக்கிறாங்க? இங்க இருக்கிறாங்க. மோவாபியர் எங்க இருக்கிறாங்க? யோர்தான்ல இருக்கிறாங்க. அடுத்தது ஆகாரியர் எங்க இருக்கிறாங்க? எகிப்துல. ஆகார் வந்து எகிப்தின் அடிமை பெண் தானே, அதனாலதான் ஆகாரம் போட்டிருக்காங்க. எகிப்து இருக்காங்க. அடுத்தது கேபாலருங்கிறது எங்க? தீரு கேபால். இது எங்க இருக்கு? லெபனான்ல. ஏசாமி இங்க தீர்வுல எல்லாம் வேலை பார்த்தா இது ஊழி இருந்திருக்கிறாருல. அடுத்தது அம்மோனியர் எங்க இருக்கிறாங்க? இந்த இருக்கிறாங்க. அம்மோனியர் இந்த இருக்கிறாங்க. அம்மோன் வந்து எங்க இருக்குது? யோர்தான்ல இருக்குது. அடுத்தது அமலேக்கியர் எங்க இருக்கிறாங்க? எகிப்து சீன் வனாந்தரத்துல கிராஸ் பண்ணும் போதுதானே அந்த அமலேக்கியர் பிரச்சனை பண்ணாங்க. யாத்திராகமம் 17வது அதிகாரத்துல அங்கதான் அமலேக்கியர் இருக்கிறாங்க. அடுத்தது பெலிஸ்தர் இப்பதான் வர்றாங்க. காசா பகுதியில் இருக்கிறது யாரு? பெலிஸ்தியர்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் போட்டுருக்கா பைபிள்ல. அடுத்த வாசிங்க. ஆலோசனை செய்து உமக்கு விரோதமாய் ஒப்பந்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இப்ப அப்படி வந்துருச்சா? இப்ப நம்ம பார்த்த எல்லாரும் சுத்தி 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 அடிக்கிறதுல வந்துட்டாங்க. ஆனா இது ஒரு மிஸ்ஸிங். யாரு மிஸ்ஸிங்? சிரியா மிஸ்ஸிங். அப்படிதானே? நம்ம இதை கன்ஃபார்ம் பண்ண போறோம். அசீரியர்கள் வர்றாங்களா? அசீரியர்கள் யாரு? ஈராக்ல உள்ள நார்தன் ஈராக் அசீரியன்ஸ். இதுல ஸ்பெசிபிக்கா பாபிலோனியர்கள் போட்டுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம வரக்கூடிய நாட்கள்ல பாபிலோனியர்களை பத்தி பார்க்கணும். இப்ப அசீரியர்கள் வந்து மேப்புக்கு இடம் இல்லாதனால நான் அதை போடல. அது வந்து ஈராக்கினுடைய அப்பர் பார்ட் அசீரியர். இவங்க எல்லாரும் சேர்ந்து
இவங்க எல்லாரும் சேர்ந்து இஸ்ரவேலுக்கு எதிராக வருவார்கள் என்று ஆண்டவர் ஆசாவுக்கு வெளிப்படுத்தினார். எத்தனை வருஷம், 3000 வருஷம் கழிச்சு நிறைவேறிட்டு இருக்கு. அவர் பார்த்து ஆசாப் என்ன கேட்கிறாருன்னு பார்ப்போம். ஆசாப் என்ன கேட்கிறாரு, எனக்கு இந்த யுத்த ஆண்டவரே, இப்படி உம்முடைய ஜனங்கள் அழிக்கப்படலாமா? அழிக்கப்படக்கூடாது. அப்ப இந்த யுத்தம் எப்படி நடந்து முடிக்க வேண்டும்ங்கிறதுக்கு அவர் ரிக்வெஸ்ட் பண்றாரு. எப்படி கேட்கிறாரு சொல்லுங்க, வாசிங்க. ஓரேபுக்கும் சொல்லிருக்கா, ஓரேபுக்கும் சேபுக்கும் சேபாவுக்கும் சல்முனாவுக்கும். யார் இவங்க? ஓரேபுக்கும் சேபுக்கும் சேபாவுக்கும் சல்முனாவுக்கும் செய்தது போல நீங்க பண்ணுங்க. இருபாகால் தெரியும் நமக்கு, அப்படிதானே? நியாயாதிபதிகள் நாட்கள்ல கிதியோனுடைய நாட்கள்ல மீதியானியர்களுடைய ராஜாக்கள், மீதியானியர்களுடைய ராஜாக்கள் அங்கே ஜனங்களுக்கு விரோதமாக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக வரும்போது ஆண்டவர்களோட 300 பேரை வச்சு ஒரு பெரிய வெற்றியை அங்க கொடுக்கிறார். அந்த வெற்றியை ஒரு மனசுல வச்சுக்கிறார். யாரு? ஆசாப். நீங்க அந்த காலத்துல பண்ணீங்க தெரியுமா சாமி, அதே போல இந்த யுத்தத்தை நடத்துங்க அப்படிங்கிற. ஓரேபுக்கும் சேபுக்கும் சேபாவுக்கும் சல்முனாவுக்கும் செய்தது போல நீங்க இந்த யுத்தத்தை பண்ணுங்க. அடுத்த இன்னொரு போடுறீங்களா, யாபீனுக்கும் சிசராவுக்கும் பண்ணது போல பண்ணுங்கன்னு சொல்றாங்களா? இப்ப நம் நியாயாதிபதிகள் 7, 8 வந்து ஓரேபுக்கும் சேபுக்கும். 5வது 6வது அதிகாரம் இருக்கு பாருங்க, அதுலதான் இந்த இவரு வராது. யாபீனோ சிசரா. யாபீன் யாரு? கானானிய ராஜா. சிசரா யாரு? அவனுடைய படை தளபதி. இவங்களை பத்தி தெரியும். இது எந்த பீரியட்ல நடந்தது? தெபோரா டைம். தெபோரா தெரியும் நமக்கு. அபினோபாமின் குமாரனாகிய பாராக்கு தெரியும். அந்த சிசரா எப்படி அடிச்சு கொல்லப்பட்டான்? ஒரு கூடாராணிய ஏபேலின் மனைவியாகிய யாபேல் வந்து ஒரு ஜமுக்காலத்தை போட்டி ஒரு கூடாராணியை போட்டு தந்தாங்களா? அதை கேட்கிறார். அப்படி ஒரு வெற்றியை தாருங்க சாமிங்கிறார். இதையும் தாண்டி அந்த வெற்றி எப்படி அமைய வேண்டும் என்று சொல்றாருன்னா, எடுத்துக்கோங்க நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் 20வது வசனத்தோட வாசிங்க. வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று. நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களில் இருந்து சிசராவோடு யுத்தம் பண்ணின. அப்ப என்ன சொல்றாரு? நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களில் இருந்து சிசராவோட யுத்தம் பண்ணிட்டு, இட் இஸ் கோயிங் டு பி a ஸ்டார் வார்ஸ். அங்க நட்சத்திரங்களின் மூலமாக ஒரு யுத்தத்தை நீங்க அன்னைக்கு பண்ணீங்கல்ல சாமி, அதே மாதிரி இப்ப பண்ணுங்க அப்படிங்கிற. இப்படிப்பட்ட யுத்தத்தின் விளைவாக என்ன நடக்கும் தெரியுமா? ஆதியாகமம் 15வது அதிகாரம் 18வது வசனத்தை எடுத்து வாசிங்க. இவங்களுடைய எல்லை பெரிதாக்கப்படும், விரிவாக்கப்படும். அதுதான் சொல்றாரு. இதெல்லாம் ஆண்டவர் வந்து என்ன பண்ணாரு? ஆபிரகாமுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரா? கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐபிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளவரும் ஆபிரகாம் கொடுத்துட்டாரு. ஆபிரகாமுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. எங்க? எகிப்தின் நதி துவங்கி ஐபிராத் எங்க இருக்குது? யூப்ரட்டிஸ் ரிவர் எங்க இருக்குது? ஈராக்ல இருக்குது. அதனாலதான் இஸ்ரேல் என்ன சொல்றாங்க? வைடர் இஸ்ரேல், என்லார்ஜ்டு இஸ்ரேல், என்லார்ஜ்டு பவுண்டரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வசனம் அப்படித்தானே போட்டுருக்குது. ஆபிரகாம் ஆண்டவர் அந்த ப்ராமிஸ் பண்ணாரு. ஆனா இன்னைக்கு அவங்க அப்படி இல்லையே. ஆக இப்படிப்பட்ட ஒரு யுத்தமாக தான் முடியணும் அப்படின்னு ஆசாபு ஆண்டவத்தை விண்ணப்பிக்கிறாரு. இதுதாங்க ஃபர்ஸ்ட் யுத்தம். இதான அவங்க முடிவு பண்ற. இது ஓடிக்கிட்டே தான் இருக்கும். இது கடவுளுடைய வருகை வரைக்கும் போயிட்டே தாங்க. அதனாலதான் we have to be very cautious. The Jesus Christ coming is imminent. ரொம்ப அருகாமையில் இருக்கு. ரொம்ப அருகாமை. It is not far. இது fact. இது நம்மளுடைய வாழ்நாட்கள்ல இதை நாம் விட்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப 2வது யுத்தம் என்னது? போன டிசம்பர்ல என்ன ஸ்டார்ட் ஆச்சு? சிரியால ஒரு வார். சிரியால வார் ஸ்டார்ட் ஆச்சா? டிசம்பர்ல வந்து பஷார் அல் ஆசாத் அப்படிங்கிறவர் வந்து 25 வருஷமா இருந்தவரை ஹவுஸ் பண்ணிட்டாங்க, எக்ஸைல். அந்த இடத்துல வந்து இப்போ ஷரா அப்படின்னு ஒரு ரிபல் குரூப் இருக்காங்க. ஆனா அந்த இது என்ன ஆச்சு அப்படின்னா, இன்னைக்கு யாரு வேணா அந்த இடத்துல யுத்தம் பண்ணுவாங்க. ஒரு சைடு என்ன பண்ணிருக்கான்? யூஎஸ் பேக் ரிபல்ஸ், கர்ட்ஸ். அந்த காலத்துல சதாம் ஹுசைனை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு இந்த கர்ட்ஸ் தான் சப்போர்ட் பண்ணாங்க. அதனால வந்து யூஎஸ் அங்க ஒரு பேஸ் வச்சிருக்காங்க. அடுத்து என்ன பண்றாங்க? ஐஎஸ்ஐஎஸ் ஒரு பேஸ் வச்சிருக்கான். ரஷ்யா 6 ஏர் பேஸ் வச்சிருக்கான். டர்க்கி அவன் ஒரு குரூப் ஹவுஸ் பண்ணிட்டு இருக்கான். ஈரான்
அவன் ஒரு குரூப் வச்சிருக்கான். ஏன் அப்படின்னா எல்லாருக்கும் இந்த சிரியா வேணும். ஏன் அந்த சிரியா வேணும்னா the man who is going to control Syria will be the antichrist who will rise against Jerusalem. ஆண்டவர் தான் சொல்றாரு, நீ வா அப்படிங்கிற, நீ வா, நீ வரணும், நீ கடைசி நாட்களில் நான் உன்னை நியாயம் தீர்ப்பேன். எடுத்துக்கோங்க ஏசாயா 17வது அதிகாரத்துல முதல் வசனத்தை எடுத்து வாசிங்க. தமஸ்குவின் பாரம் இதோ, தமஸ்குவானது நகரமாயிராமல் தள்ளப்பட்டு பாழான மண்ணில். டெமஸ்கஸ் இருக்கா? இன்னைக்கு டெமஸ்கஸ் இருக்குல்ல, அங்க என்ன சொல்லுது வசனம்? என்ன சொல்லுது? தமஸ்குவானது நகரமாயிராமல் பாழான மண் மேடாக்கப்படும். That means this is a future prophecy. சங்கீதம் 83 தொடங்கிருச்சு, அது முடிவு எப்படி இருக்கும்னு ஆசாப் கேட்டிருக்கிறாரு. ஏசாயா 17 என்ன சொல்றாரு? மண்மேடா. டமஸ்கஸ் என்ன ஆகும்? பாழான மண்மேடாகும். அது தொடர்ந்து என்ன நடக்கும்? அரண் எப்பிராயீமை விட்டு ஒழியும். எப்பிராயீம்னா என்னது? நார்தன் இஸ்ரேல். அவனுடைய பாதி நார்தன் இஸ்ரேல அழிந்து போகும் சொல்றாரு. ஏசாயா அப்படிதான் எழுதுறாரு. இப்படி அழியும் போதுதான் அந்த யூதர்களுக்கு கொஞ்சம் மண்டையில உடைக்கும். இப்ப என்ன பண்ணுவான்? ஒருவேளை வாசித்து பாத்தீங்கன்னா அதுல போட்டிருக்கோம். அப்படிதான் அவன் என்ன பண்ணுவான்? யூதர்கள் ஆண்டவரை நோக்கி பார்ப்பார்கள். ஆண்டவரை நோக்கி பார்ப்பார்கள். எங்களால முடியல சாமி, எங்ககிட்ட எவ்வளவு வெப்பன்ஸ் இருக்கு, ஆர்சனல் இருக்கு, முடியல. நீங்க தான் போடுறான் 6வது 7வது வருஷம் நினைக்கிறேன். அவர்களும் ஒளிவ மரத்தை உண்டாக்கினவரையே நோக்குவான்னு போட்டிருக்கோம் பாருங்க. தன்னை உண்டாக்கினவரையே நோக்குவான். அப்படி நோக்கும் போது கடைசி வருஷம் என்ன சொல்லுது? சாயங்காலம் உட்காருவான், காலையில அவன் ஒண்ணு இல்லாம போயிடுவான். இதுக்கு நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. ஏசாயா 37 36ல அசீரியர்கள் உட்காரும் போது ஒரே ஒரு தூதனை வச்சு 1,80,000 பேர் அங்க அடம் பண்ணுவாங்க. So it is so easy for God. அவருக்கு வேண்டியது என்னது? நீ மனம் திரும்பு, நீ மனம் திரும்பு, என்னை நோக்கி பாரு. இது அவர்களுக்கு மாத்திரம் கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை இல்ல, நமக்கும் உள்ள எச்சரிக்கை. ஏன்னா we are in the last days. So ஏசாயா 17வது அதிகாரம்ங்கிறது 2வது யுத்தம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இப்ப 3வது யுத்தம் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது 3 வருஷமா நடந்தது. ரஷ்யா என்ன பண்ணுது? உக்ரைனோட சண்டை போட்டு 3 வருஷம் ஆயிடுச்சு. உக்ரைனால ஏதாவது பண்ண முடியுதா? இல்ல. எல்லாரும் டொனால்டு ட்ரம்ப் நம்பிட்டு இருந்தாங்க. அவர் என்ன சொல்றாரு? கையை வச்சுட்டாரு, எனக்கு தெரியாதுப்பா, நான் உனக்கு ஒண்ணுமே எய்டும் கொடுக்க போறதில்ல, வெப்பன்றியும் கொடுக்க போறதில்ல, முடிஞ்சு போச்சு. நீ போனா ரஷ்யாட்ட போய் க்ரூஸ் பண்ணு, அவனோட உடன்படிக்கை பண்ணு, நான் ஒண்ணும் உனக்கு ஹெல்ப் பண்ண போறதில்ல அப்படிங்கிறார். சோ உக்ரைனை யாராலையும் சப்போர்ட் பண்ண முடியல. இதுதான் ஃபேக்ட். 3 வருஷம் ஆகி போச்சே. இந்த ரஷ்யன் லீடர் என்ன பண்றாரு? உக்ரைனை கண்ட்ரோல் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்றாரு? யூரோப்பை கண்ட்ரோல் எடுத்தார். யூரோப் எத்தனை கண்ட்ரிஸ் இருக்குது, அதுல ஏதாவது ஒருத்தன் வரைக்குமே வரலையே, வரல. அப்படிதானே? சோ உக்ரைனையும் கேப்சர் பண்ணிட்டாரு, யூரோப்ப கம்ப்ளீட் கண்ட்ரோல் எடுத்தார். அப்ப ஈஸ்ட் டு வெஸ்ட் ஃபுல்லா என்ன நடக்குது? அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் ரஷ்யா. இட்ஸ் a open fact. இட்ஸ் a open fact. அப்ப பைபிள்ல எங்க போட்டிருக்குது? நம்ம முதல்ல பார்த்தோம், சங்கீதம் 83ல போட்டிருக்கு, நிறைய காரியங்களை நம்ம உறுதிப்படுத்தணும். இப்போ அடுத்தது என்ன பார்த்தோம்? ஏசாயா 17, அதையும் நம்ம உறுதிப்படுத்தணும். அப்ப இந்த யுத்தம் எப்படி முடியும் என்பதை ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு 38 39ஆம் அதிகாரத்துல கன்ஃபார்ம் பண்றாரு. அங்க என்ன பண்றாரு அப்படின்னா, அங்கு அந்த அந்தி கிறிஸ்துவோட ரோல், அவனுடைய பேர் என்ன? கோகு. கோகு மாகோகு யுத்தம் என்பது ஒரு ஃபைனல் பேட்டில். எக்ஸாக்டா மிட் ட்ரிபுலேஷன்ல நடக்கும். ஏங்கிறதை நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த யுத்தம் என்ன நடக்கும் அப்படின்னா, உக்ரைனை கண்ட்ரோல் எடுத்துட்டானா, அடுத்தது ஐரோப்பா யூரோப்பா கண்ட்ரோல் எடுத்துட்டானா, அப்ப கீழே வரலாமா? சவுத் சைடு வரலாமா? சவுத் சைடு வர்றதுக்கு அவனுக்கு என்ன அப்செட்? ஜார்ஜியா, மேசைன் கியூபா. அந்த ஜார்ஜியா 2014ல யுஎஸ் பிரசிடென்ட் பாரக் ஒபாமா இருக்கும்போது அப்ப எடுத்தான், கண்ட்ரோல்ல எடுத்தான். முதல்ல ரஷ்யா கண்ட்ரோல்ல கிடையாது, ஆனா இப்போ ரஷ்யா கண்ட்ரோல்ல இருக்கு. அப்ப ரஷ்யா கண்ட்ரோல்ல ஜார்ஜியா இருந்துச்சுன்னா அடுத்த கீழே என்ன இருக்கு? டர்க்கி. டர்க்கியோட ஆல்ரெடி உடன்படிக்கை. அந்த சைடு என்ன இருக்கு? ஈரான். இப்ப 3 தேசங்களும் பெரிய பெரிய ஆட்கள், ஜாம்போவான்கள். அவன் 3 பேரும் இறங்கி எங்க நிப்பான்? சிரியால நிப்பான். அப்படி பைபிள்ல போட்டிருக்குதா? எடுத்து வாசிக்க பார்ப்போம். எசேக்கியேல் 38வது அதிகாரம் 2வது வசனத்துல என்ன போட்டிருக்குது? மனப்புத்திரனே, மேசை தூபால் ஜாதியின், மேசை தூபால் ஜார்ஜியா.
ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு என்பது ரஷ்யா. மாகோகு தேசத்தானிய கோவுக்கு எதிராக மீண்டும் முகலை திருப்பி அவர்கள் விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்லிட்டாரா? ரஷ்யா வருது, ஜார்ஜியா வருது. இப்ப அடுத்த இவங்க எங்க போட்டிருக்கிறாங்க? 4வது வசனம் இல்ல 5வது வசனம் வாசிங்க. அவர்களோட கூட பெர்சியரும். பெர்சியா என்னது? பெர்சியானா ஈரானா? ஈரான் வருங்கிறாரா? அடுத்த வாசிங்க. எத்தியோப்பியானா ஆப்பிரிக்கா. லிபியா ஆப்பிரிக்கா இருப்பார்கள். அடுத்த வசனம். கோமேரும் கோவர்மயாரு டர்க்கி. அப்ப கிளியரா போட்டிருக்கு, இவன் 3 பேரும் ஆப்பிரிக்கா சப்போர்ட்டோட நேரா வந்து எங்க இறங்குவான்? சிரியா. அதனாலதான் சிரியால இன்னைக்கு இந்த வார் நடக்குது. இட் should become a Roman land. யார் வேணா இந்த கண்ட்ரியை, இந்த சிரியாவை ஆக்குபை பண்ணலாம். ஏன் அப்படின்னா he should come against Jerusalem. அவர் கடவுள் என்ன சொல்றாரு? 2 வருஷம் கழிச்சு வாசிச்சு பாருங்க. நீ வரணும், கடைசி நாட்களில் நீ இஸ்ரவேலின் மலைகளில் நீ எனக்கு விரோதமாய் வருவாய், நீ உனக்கு எல்லாரையும் கூப்பிட்டு வா அப்படிங்கிற ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ எல்லாரும் கூப்பிட்டு வா, அப்பொழுது என்னுடைய கோபம் என்னுடைய நாசியில் ஏறும். இதை குறித்துதான் 15-17வது வசனத்துல போட்டிருப்பாங்க. அநேக தீர்க்கதரிசிகள் இதை குறித்து தீர்க்க தரிசனமாக எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. ஏசாயா சொல்லியிருக்கிறாரு, எசேக்கியேல் சொல்லியிருக்கிறாரு, சப்பனியா சொல்லியிருக்காரு, மல்கியா இது சகரியா சொல்லியிருக்கிறாரு, யோவேல் சொல்லியிருக்கிறாரு, எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் என்ன சொல்றாரு? எல்லா தீர்க்கதரிசிகளும் சொன்னாங்கல்ல, அந்த நாள் இந்த நாள் தான், அந்த நாள் இந்த நாள் தான். நீ எருசலேமுக்கு விரோதமா வரணும், இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமா வரணும். அப்படி வரும்பொழுது நான் என்ன பண்ணுவேன்னா 39வது அதிகாரத்துல இருக்கேன். 39வது அதிகாரத்துல 4வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. அது என்ன போடுறீங்க? எல்லா ராணுவங்களும் உன்னோடு இருக்கிற ஜனங்களும் இஸ்ரவேலின் மலைகளில் விழுவீர்கள். இஸ்ரவேலின் மலைகளில் விழுவீர்கள். இதை நடத்த போறது யாரு? நான் ஆண்டவராகிய நான் உங்களுக்கு விரோதமாக வந்து உங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பேன். 9வது வசனம் என்ன போட்டிருக்குது? 9வது வசனம் என்ன போட்டிருக்குது? இந்த யுத்தத்தில் பயன்படுத்தப்படுகின்ற இஸ்ரவேலின் பட்டணங்களில் கொடிகள் வெளியே போய் கேடகங்களும் பரிசைகளும் வில்லுகளும் அம்புகளும் வளைத்தடிகளும் ஈட்டிகளும் ஆகிய ஆயுதங்களை எடுத்து எரிப்பார்கள். 7 வருஷம் எரிப்பாங்க. அது வாசித்துருங்க. 7 வருஷம் அவர்களை எரிப்பாங்க. 7 வருஷம் எரிப்பாங்க. 11வது 12வது வசனத்துல என்ன போட்டிருக்கோம்? கோபு இதுல மரணம் அடைகிறானா? கோபும் இந்த இடத்துல. அப்ப கோபு யாரு? கோபு தானே ஆன்டி கிரைஸ்ட். அவனுடைய பேர் முதல்ல யார பார்த்தோம்? வெள்ளை குதிரையா பார்த்தோம். சமுத்திரத்தில் இருந்து வர ஏறி வருது மிருகமா பார்த்தோம். இப்ப என்ன பண்றான்? கோபு அவன் வர்றான். இப்ப என்ன சொல்றாரு? ஆண்டவர் அவனை கோபுக்கு கொடுப்பேன், அது வடிபோக்கர் மூக்கை பொத்தி கொண்டு போக பண்ணும். அங்க புதைக்கிறதுக்கு எவ்வளவு மாசம் ஆகுமா? 7 மாசம் புதைத்துக் கொண்டிருப்பாங்க. 7 வருஷம் அவன் பயன்படுத்தின ஆயுதங்களை எரிப்பாங்களாம். 7 மாதங்கள் இவர்களை புதைத்துக் கொண்டிருக்கிறார்களாம். கோபு என்னப்படுகின்ற அந்தி கிறிஸ்துவம் இந்த இடத்துல இறங்குவார். நம்ம முதல்ல பார்த்தோமா, சமுத்திரத்தில் இருந்து வர்ற மிருகத்தினுடைய லைஃப் டைம் எவ்வளவு? 42 months. நம்ம இப்ப எங்க இருக்கிறோம்? மிட்ரிகுலேஷன்ல இருக்கிறோம். அப்ப 3 வருஷம் முடிஞ்சு போச்சு, அவன் அவுட். அப்ப அதெல்லாம் வந்து அங்க என்ன போட்டுருக்குது? இப்ப எடுத்து வாசித்து பாருங்க. 13வது அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 3வது வசனத்தை வாசிங்க. அந்த ஒரு 2 லைனை மாத்திரம் வாசிங்க. 13வது அதிகாரம் 3வது வசனத்துல 2 லைன் மாத்திரம். அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கு ஏதுவான காயம் போதும். அப்ப அவன் கோபு இங்கு இறந்து போனதை கன்ஃபார்ம் பண்ணுவார். அவருடைய லைஃப் டைம் நம்ம 42 months பார்த்தோம். அப்படிதானே? சாப்டர் 13ல வேர்ஸ் 5 என்ன சொல்லுது? பெருமையானவைகளையும் தூஷணமான நாமங்களையும் கொண்ட அவனுக்கு யுத்தம் பண்ணுவதற்கு 42 மாசம் தான் லைஃப் டைம். அவனுக்கு முடிஞ்சு போச்சு லைஃப் டைம். சமுத்திரத்தில் இருந்து வருகின்ற மிருகம் இப்பொழுது இறந்து விட்டது. அப்ப இதனுடைய அவுட்கம் என்னது? எசேக்கியேல் 39 22 29 வசனத்தை மாத்திரம் வாசிங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான வசனம். அன்று முதல் என்றும் நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று இஸ்ரவேல் வம்சத்தார் அறிந்து கொள்வார்கள். இப்ப ஏத்துக்கிறானா? இந்த வாருடைய எண்டுல அன்று முதல் நான் தான் அந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்று ஏத்துக்கிறானா? அவன்
29வது வசனத்துல என்ன சொல்லுது? நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊற்றினபடியினால் என்னுடைய ஆவியை ஊற்றினபடியால் நான் இனிமே என்னுடைய முகத்தை மறைக்க மாட்டேன். அப்ப என்ன அர்த்தம்? இவன் ரட்சிக்கப்பட்டு விட்டான், இவன் இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொண்டான். அதற்கு அடையாளம் தான் என்னது? பிரசவ ஸ்திரீ. இப்போ யோவான் யாரை பாக்குறாரு? பிரசவ ஸ்திரீயை பாக்குறாரு. அப்ப இந்த பிரசவ ஸ்திரீ எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது? 12 நட்சத்திரங்கள் இருக்கா, 12 கோத்திரங்களும் இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொண்டார்கள். இந்த அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? பிரசவ வேதனையோடு அலறி கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் சூரியனை உடுத்தி கொண்டிருக்கின்றார்கள், நீதியின் சூரியனை அவர்கள் உடுத்தி கொண்டிருக்கின்றார்கள். முதல் அதிகாரத்தில் என்ன பார்த்தோம்? இயேசு கிறிஸ்துவின் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அப்படிதானே? அப்ப அவர்கள் ரட்சிப்புக்குள்ளாக வந்துட்டாங்க. ஏன் சந்திரனை மிதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க? சந்திரன் என்பது அதனால தனியா ஒளி கொடுக்க முடியாது. ஸ்கூல் சில்ட்ரனுக்கு தெரியும், சூரியன்ல உள்ள லைட் தான் மூணுல பட்டு அங்க இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற லைட் தான் நமக்கு வருது. ஆனா இங்க என்ன சொல்றாரு? சந்திரனை மிதிச்சிடறாங்க. அப்ப என்ன இருக்கு? இஸ்ரவேலர்கள் இருளில் இருந்து தங்களை தூரப்படுத்தி கொண்டு நீதியின் சால்வையையும் ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் உடுத்தி கொண்டார்கள். அதுதான் என்ன சொல்றாரு? இதெல்லாம் என்ன நடக்கும்? அன்று முதல்னு வாசம். வெளிப்படுத்தின விசேஷம் எசேக்கியேல் 39வது அதிகாரம் 22வது வசனம் என்ன சொல்லுது? அன்று முதல், the very same day. அப்ப எப்பவுமே இந்த மாதிரி கிரிட்டிக்கல் இதுக்கு நான் என்ன சொன்னேன்? இன்னொரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல ப்ராஃபஸி. எப்பவுமே பைபிள்ல ஜோதி வசனம் இல்லாம இருக்காது. நம்ம அதனால ரொம்ப ரிசர்ச் பண்ணணும்னு தேவையே கிடையாது. பைபிளுக்கு ஆன்சர் பண்ணிடும். ஏசாயா 66வது அதிகாரம் 7, 8, 9வது வசனத்தை எடுத்து பாருங்க, அதுல போட்டுப்பாரு. அதுல என்ன போட்டிருக்கிறாரு? ஒரு தேசம் ஒரே நாள்ல பிறக்க முடியுமா? ஒரே நாள்ல பிறக்க முடியுமா? பிறக்க முடியும். போட்டிருக்கிற அந்த வசனத்தை வாசிங்க. வேதனை படும் முன் பெற்றாள், கர்ப்ப வேதனை வரும் முன் ஆண் பிள்ளையை பெற்றாள். இது யாரு சொல்றாங்க? கர்ப்ப வேதனை வராமல் குழந்தையை பெற்றெடுத்தது யாரு? மரியாள். அவங்க ஏன்னா அவங்களுடைய குழந்தை பரிசுத்த ஆவியினால் உற்பவித்து பிறந்தது. அவங்க கர்ப்ப வேதனை கிடையாது. பைபிள்ல எங்கேயும் ப்ரூஃப் இல்ல. அடுத்த வசனம் வாசிங்க. இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டது யார்? இப்படிப்பட்டவைகளை கண்டது யார்? ஒரு தேசத்துக்கு ஒரே நாளில் பிள்ளை பேரு வருமோ? ஒரு தேசத்துக்கு ஒரே நாள்ல பிள்ளை பிறக்க முடியுமா? ஒரு ஜாதி ஒருமிக்க பிறக்குமோ? ஒரு ஜாதி இஸ்ரவேல் ஜாதி முழுமையா ஒரே நாள்ல பிறக்க முடியுமா? சீயோனோவெனில் ஒருமிக்க வேதனைப்பட்டும் தன் குமாரரை பெற்றும் இருக்காங்களா? கிளியரா கன்ஃபார்ம் பண்றாங்களா? சீயோனோவெனில் ஒரே நாள்ல பிறக்கும். அததான் சொல்றாரு. அந்த பிறக்கிற குழந்தையை பட்சிக்க வேண்டும் என்று வலு சர்ப்பம் நின்றுகிட்டே இருக்கு. இவனை ரட்சிக்கப்படவே விடக்கூடாது. இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் பிரசவ வேதனை பட்டு கொண்டிருக்கின்றார்கள். என்னன்னா வலு சர்ப்பம் அவங்க ரட்சிக்கப்படாதபடி அவர்களை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கின்றான். ஆனா இவங்க எப்ப ரட்சிக்கப்படுவாங்க? மிட்ரிகுலேஷன், உபதிரவ காலத்தின் மைய பகுதியில தான் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். எப்படி சொல்றீங்க அப்படிங்கிறத நம்ம இன்னும் குயிக்கா நம்ம கன்ஃபார்ம் பண்ண போறோம். டைமும் எனக்கு ஆயிடுச்சு. இப்ப அடுத்தது என்ன பண்ண போறாங்க? இப்போ இவர்கள் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கின்றார்கள். இவர்கள் பெற்றெடுத்த அந்த ஆண் குழந்தை எங்க போகுது? பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இவர்கள் பெற்றெடுத்த ஆண் குழந்தை பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அந்த எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆண் குழந்தை இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் அதிகாரம் அதுக்கு கொடுக்கப்பட்ட 5வது வசனத்துல போட்டுருவோம். 12வது அதிகாரம் 5வது வசனத்துல போட்டுருக்கா? இருப்புக்கோளால் அதிகாரம் செய்யும் ஆளுகை செய்யும் அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? போன தடவை என்ன பார்த்தோம்? போன தடவை பார்த்தோம் யாருக்கு கொடுத்திருக்காங்க? மணவாட்டி திருச்சபை கொடுத்தாங்களா? இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் அதிகாரத்தை கொடுப்பேன்னு தேத்திரா சபைக்கு சொன்னாரா? அப்ப என்ன அர்த்தம்? இந்த ஆண் குழந்தை மணவாட்டி திருச்சபையின் அங்கமாக சேர்த்துக் கொள்ளப்படுகிறார். அவள் எப்பொழுது ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொண்டாலோ அவள் திருச்சபையின் ஒரு அங்கமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவள் பரலோகத்திற்கு எடுத்து செல்லப்படுகிறார். இதுதான் 2வது குரூப்புங்க. முதல் குரூப் என்ன பார்த்தோம்? 24 எல்டர்ஸ். போன வாரம் 24 மூப்பர்களை பார்த்தோம். இப்ப யாரு போறார்? ஆண் குழந்தை மேல போயிடுச்சு. அந்த ஆண் குழந்தை யாரு? ரட்சிக்கப்பட்ட இஸ்ரவேல். இதுதான் ஒரு விளக்கு தண்டு. நம்ம 2 விளக்கு தண்டை பார்த்தோம், அப்படித்தானே? அதுல ஒரு விளக்கு தண்டுனா என்னது? விளக்கு தண்டுனா என்ன? சபை. அப்ப இது ஒரு விளக்கு தண்டு. அப்ப 2வது விளக்கு தண்டு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்பொழுது அந்த இந்த பெண் எப்பொழுது பிரசவித்து இந்த ஆண் குழந்தை மேலே எடுத்து செல்லப்படுகின்றாலோ அப்பொழுது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அப்பொழுது இந்த வலு சர்ப்பம் ரெடியா இருக்குது அவளை பட்சித்து போடுறதுக்கு. மேல போயிட்டாங்க. அடுத்த குரூப்ப பட்சித்து போடுவதற்காக வரும்போது என்ன நடக்குதுன்னா, இந்த பிரசவ இந்த ஸ்திரீக்கு
2 சிறகுகள் கொடுக்கப்படுகின்றது. கழுகுகளுடைய சிறகுகள் கொடுக்கப்பட்டு இந்த அம்மா எங்க போறாங்க? இந்த ஸ்திரீ வனாந்தரத்திற்கு எடுத்து செல்லப்படுகின்றாள். இந்த வசன வாசிங்க, உங்களுக்கு ரொம்ப கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுவீங்க. 12வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. ஸ்ரீயானவள் வனாந்தரத்திற்கு ஓடி போனால் அங்கு 1200 சவுல்கள் நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. கிளியரா இருக்கா? அப்ப இந்த ஸ்திரீ வனாந்தரத்திற்கு ஒரு குரூப் ஆஃப் இஸ்ரேல் பீப்புளை கொண்டு போறா. ஆனா எவ்வளவு நாள் போஷிக்க முடியும்? 1260 நாள் தான் போஷிக்கணும். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்திருக்க முடியாது. இந்த ஹாஃப்ல இந்த 3.5 இயர்ஸ்க்கு மாத்திரம்தான் அவளுக்கு ரைட்ஸ். அதனாலதான் நம்ம இந்த ஃபுல் ஈவென்ட் இருக்குல்ல, இந்த வாரெல்லாம், இந்த வாரோட எண்ட்ல தான் அவன் சேவ் பண்ண போறான், சால்வேஷன் அக்செப்ட் பண்றான். அந்த சால்வேஷன் அக்செப்ட் பண்ணி அவன் மேல போனான்னா இந்த ஸ்திரீ மிச்சம் உள்ள இஸ்ரவேலர்களை கூட்டு போக முடியும். இந்த குரூப் ஆஃப் இஸ்ரேல் யாரு அப்படின்னா, இவர்கள் 7வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் வாசித்து பாத்தீங்கன்னா, இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 திசைகளிலும் டைம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால நான் அதுல என்ன நடக்கும்ங்கிறத சொல்லிடுறேன். தேவனுடைய முத்திரையை நெற்றியில் தரித்துக் கொண்ட 1,44,000 இஸ்ரேல் கோத்திரத்தில் உள்ள ஒவ்வொரு குரூப்ல 12,000 பேர் ஈச். அவெல்லாம் என்ன பண்றான்? அவர்கள் தேவனுடைய முத்திரையை நெற்றியில் பெற்றுக்கொண்டு அவர்கள் எங்க போறாங்க? வனாந்தரத்துக்கு எடுத்து செல்லப்படுகின்றார்கள். அங்க வனாந்தரத்துல போஷிப்பார்கள். எப்படி போஷிக்கப்படுறாங்க? நம்ம முதல்ல பார்த்தோமே, பெர்கமு சபையில் அவர்கள் எப்படி போஷிக்கப்பட்டார்கள்? மன்னாவினால் போஷிக்கப்பட்டார்கள். கரெக்டா? அப்ப இவர்கள் மன்னாவினால் போஷிக்கப்பட்டார்கள் என்றால் இவர்கள் திருச்சபையின் ஒரு அங்கமாக மாறிவிடுகின்றார்கள். ஆனா இந்த நெற்றியில் முத்திரை எதற்காக கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எசேக்கியேல் தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் 9வது அதிகாரத்தை வாசித்து பாத்தீங்கன்னா, அங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாரும் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லும் பொழுது அங்கு எருசலேம் தேவாலயத்தில் பாழாக்கும் அருவருப்பை வைத்து அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார்கள், விண்ணப்பித்துக் கொண்டிருப்பார்கள். அப்படி விண்ணப்பித்துக் கொண்டிருக்கும் போது எல்லாரும் ஒரு சைடு விக்கிரகம், ஒரு சைடு 70 மூப்பர்கள் ஊரும் பிராணிகளையும் சுரூபங்களையும் முன்னால தூபம் காட்டிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்தது 25 புருஷர்கள் என்ன பண்றாங்க? சூரியனை வழிபடு. அதுக்காக நம்ம தமிழர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இவர்கள் சூரியனை வழிபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அடுத்தது என்னது? இன்னும் கொஞ்சம் ஸ்திரீகள் தம்மூஸ் பாபிலோனிய தெய்வத்தை வணங்கி கொண்டிருக்கின்றார்கள். எதற்காக? எங்களுடைய சொந்தக்காரன் எல்லாமையும் பாபிலோனுக்கு பிடிச்சிட்டு போயிட்டாங்க, அவங்கள விடுவீங்க அப்படின்னு யாருக்கு கேட்கிறாங்க? ஆளாக்கும் அருவருப்பு. யாருக்கு கேட்டிருக்கணும்? யெகோவா தேவன் கேட்கணுமா? கடவுள் கோவம் வருமா வராதா? 9வது அதிகாரத்தை எடுத்து பாத்தீங்கன்னா என்ன போட்டிருக்கோம்? 6 புருஷர்கள் வெட்டுக்கத்தியோட வரான். அதுல 5 புருஷர்கள் வெட்டுக்கத்தியோட வரான். அதுல ஒருத்த மார்க்கர் கண் வச்சிருக்கான். அந்த மார்க்கர் கண் வச்சவன் என்ன பண்றான்? அவன் என்ன பண்றான்? யாரெல்லாம் எருசலேமில் நடக்கின்ற அருவருப்புகளுக்காக பெருமூச்சு விட்டு அழுகின்றார்களோ அவர்களுடைய நெற்றியிலே அடையாளம் போகுது. அப்ப 1,44,000 பேர் எதுக்குன்னு தெரிஞ்சு போச்சா? இவன் எருசலேமில் அடுத்த 3.5 இயர்ஸ் நடக்கக்கூடிய அருவருப்புகளுக்காக பெருமூச்சு விட்டு அழுது ஜெபிப்பதற்காக ஆண்டவர் இந்த மிட் ட்ரிபுலேஷன்ல அவங்க தயார்படுத்துறார். இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இந்த 144,000 அடுத்த செகண்ட் 3.5 இயர்ஸ்ல they will play a major role. சோ இந்த 2 சபை வந்துச்சா? மன்னாவினால் போஷிக்கப்பட்டவர்கள், பெர்கமு சபையை சார்ந்தவர்கள், இவர்கள் மணவாட்டி திருச்சபையில் ஒரு அங்கத்தினராக சேர்க்கப்படுகிறார். அதுதான் 2 விளக்கு தண்டை பார்த்தோம். முதல்ல உள்ளவங்க யாரு? ஆண் குழந்தை. ஏன்னா ஆண் குழந்தை பரலோகத்துக்கு எடுத்து செல்லப்பட்டுச்சு. ஆனா இவங்க பூமியில தான் இருக்காங்க. நம்ம வருகின்ற வாரத்துல அதை குறித்து பார்ப்போம். கடைசியாக என்ன நடக்கும் அப்படின்னா, இப்பொழுது வலு சர்ப்பமும் அவனுடைய தூதர்களுக்கும் மிகாவேலுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஒரு பெரிய யுத்தம் வானத்துல நடக்கும். அப்படி அந்த வானத்தில் நடக்கும் பொழுது மிகாவேலும் அவனை சார்ந்த தூதர்களும் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்து சாத்தானானவன் பூமியிலே தள்ளப்படுகின்றான். சாத்தான் பூமியில தள்ளப்படுவதற்கு என்ன அடையாளம்னா, செகண்ட் 3.5 இயர்ஸ்ல இன்னும் ரொம்ப அதிகமான வேதனை உள்ள காரியங்கள் நிறைவேறும் என்பதற்கு அடையாளமாக அந்த காரியம் நடக்கும். சோ இதுதான் நம்ம இன்னைக்கு கத்துக்கிட்டோம்.
சோ நீங்க இது தொடர்ச்சியா வந்தீங்கன்னா நமக்கு இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நேசிக்கும் நல்ல பிதாவே, இந்த நல்ல அருமையான சாயங்கால வேலையை காணப்படுத்த தேவைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இரண்டாவது வாரமாக வெள்ளிக்கிழமை அன்று ஆண்டவரே நாங்கள் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள ஆழமான சத்தியங்களை தெளிவாக எளிதாக புரிந்து கொள்வதற்காக இந்த படக்காட்சியின் மூலம் நாங்கள் இதை கற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இது எல்லோருக்கும் பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்று அவர்களும் போய் வீட்டுக்கு போய் இதெல்லாம் வாசிக்கட்டும் சாமி. வருகின்ற வாரங்களும் அவர்கள் வந்து இன்னும் அநேக சத்தியங்களை அறிந்து கொண்டு தங்களை தயார்படுத்த, தங்களுடைய சந்ததியை தயார்படுத்த, தங்களுடைய திருச்சபையை தயார்படுத்த, தங்களுடைய சமுதாயத்தை தயார்படுத்த வேண்டும் என்று தாழ்மையோடு வேண்டிக்